வணக்கம் சகோஸ். மதன்ஸ் பார்வை. சூர்யா, நடிகர் சூர்யா என்னப்பா ஒரே கான்ட்ரவர்சியாக இருக்குது? சொன்ன விஷயம் கரெக்டா? உண்மை தானே? நீட் என்ற விஷயம் எத்தனை உயிரை எடுத்துருக்கு. மனுநீதி கோர்ட் என்ன பண்ணுது? இதெல்லாம் கேட்டாருப்பா, கரெக்டான விஷயம் தானே கேட்டார். உங்களுக்கு சூடு சோரணை எதுவுமே இல்லையா? ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ண மாட்டிங்களா? புத்தி எங்கே போச்சு? டாக்டரோட பையன் டாக்டருக்கு தான் படிக்கணும், இன்ஜினியரோட பையன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், முடி வெட்டுறவன் பையன் முடி தான் வெட்டணும், சாக்கடை ஆள்றவன் பையன் சாக்கடை தான் ஆடணும், தச்சரோட பையன் தச்சு வேலை தான் செய்யணும். இப்படி பரம்பரை தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு வந்திருக்க கல்விக் கொள்கை, அந்த கல்விக் கொள்கையை தொடர்ந்து வந்திருக்க நீட், இது என்ன எத்தனை உயிரை எடுத்திருக்கு? அதுக்காக குரல் கொடுத்தாரு. அது என்ன தப்பா? சங்கிகளே, சங்கி மங்கீஸ், என்ன உங்கள் கதரெல்லாம் இப்போ என்ன தெரிக்க விட்டாங்களா சூர்யா? அண்ணல் அம்பேத்கர் சொன்ன போல கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். எஸ், நாம் இப்போ புரட்சி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நாம் 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, இப்படி படிப்படியாக பொதுத் தேர்வை வச்சு மாணவர்களை தரம் பிரித்து அந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு பள்ளி பருவத்திலேயே தொழிற்கல்வி என்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து, உன் அப்பா இந்த வேலை செய்கிறா, நீ இதை கற்றுக்கோ, இதை பண்ணு, அவனை அங்கேயே தரம் பிடிச்சு சாகடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மேலே வந்து நிற்கிறப்போ நீட்டுன்ற ஒரு கயிறை போட்டு தூக்கில் மாற்றானுங்க. எத்தனை உயிர்கள் போயிருக்கு, எத்தனை உயிர்கள், மாணவர்கள் உயிரெலாம் உனக்கு அவ்வளோ அச்சமாக போச்சு. அவங்களுக்கு யோசிக்க மாட்டிங்களா? வீதிக்கு வாங்க, போராடுங்க. வீதிக்கு வந்து போராட மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு விடிவு காலம் கெடுக்கு நமக்கு. ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் யூத்ஸ், ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் ஃபைட் ஃபார் அவர் ரைட்ஸ். ஒரு பொண்ணு நான் 3 தடவை நீட் எக்ஸாமில் எழுதியிருக்கா, பாஸ் ஆகியிருக்கா. பட் அவளுக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கல. எங்கே போச்சு அந்த மெடிக்கல் சீட்? எங்கே போச்சு? இத்தனைக்கும் அவன் அப்பா வந்து ஒரு காவலாளி. எங்கே போச்சு? கஷ்டப்பட்டு 3 தடவை பாஸ் ஆன அந்த பொண்ணு. ஆனால் ஆன்லைன் குளறுபடிகளால் எத்தனை பேர் வந்து உள்ளே புகுந்துருக்கானுங்க, எத்தனை பேர் எக்ஸாம்ஸ் எழுதாமல் உள்ளே புகுந்து என்னென்ன பண்ணியிருக்கானுங்க, எவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் கேட்காத அரசாங்கம், நீதிபதிகள் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க, வீடியோ கால் மூலியமா கேஸுங்களை விசாரிப்பாங்க. உங்கள் உயிருக்கு மட்டும் அவ்வளவு பயம் இருக்குது. மற்றவங்க உயிர், மாணவர்கள் உயிர், இதுதான் சூர்யா கேட்டார். சூர்யா வந்து ஒரு நாத்திகவாதிலாம் சொல்ல மாட்டேன்ப்பா. அவங்க அப்பா வந்து ஓகேங்களா, சிவகுமார் மகாபாரதத்தை பற்றி பேசுவார், ராமாயணத்தை பற்றி பேசுவார். அவரோட பையன் சரவணன் என்கிற சூர்யா, அவருக்கு நம்பிக்கை அவர் வச்சுக்கிட்டோம். ஆனால் இதில் கல்வி விஷயத்தில் கடவுள் வரலை, இங்கேதைக்கு மதம் வரலை, உணர்வுகள், மாணவனுடைய உயிர், எதிர்காலம், சாமானியனும் கல்வி கற்க வேண்டும், மேலே வரணும். அதற்காக குரல் கொடுத்துருக்காரு. நம்மளும் குரல் கொடுப்போமே, ஒன்றிணைவோம். we will stand with சூர்யா. ஏன்டா சூர்யா மற்ற தலைவர்கள்லாம் பேசவே இல்லையா? அதெல்லாம் கேட்க முடியாதா நம்மளால்? அவங்க சொன்னதை நம்மளால் ஏன் கேட்கல? பிகாஸ் செலிப்ரிட்டினா அது ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குது. செலிப்ரிட்டி சொன்னால் 4 பேர் ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ ஹீ ஸ்போக். வெளில வருவோம். நம்ம இந்த மனு தர்மம் என்கிற சாக்கடையை எரித்து கிழித்து எறிவோம். யார் வேணால் எது வேணால் படிக்கலாம், கீழே இருக்கோம், மேலே வந்தே தீருவான் ஒரு நாள். Hope you all understand. Please subscribe my channel, like and share. We support Surya and we stand with Surya. Neat. Vella po. Go out. Government, please get back NEET. Thank you so much.